லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திரு கான்ஸ்டன்டைன், இது என்னதான் நலத்திட்டங்கள் அது கண்டினியூ பண்ணாலும் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. இது ஸ்டாலினுடைய பிம்ப அரசியல், அதுக்கான எலிவேஷன் தான். அம்மா உணவகம் ஆய்வு அதை தொடர்றது எல்லாம் அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்றது திரு ஷியாம் சொன்ன. முதலில் அந்த வார்த்தையவே நான் உடைக்கிறேன். பிம்பம் அல்ல, ஸ்டாலின் என்பவர் ஆளுமை, அசைக்க முடியாத ஆளுமை வேற, பிம்பம் வேற. அதனால் தலைவரினுடைய ஆளுமைக்காகத்தான் இது என்பதல்ல. அவர் செய்வது அவருக்கு ஆளுமைக்கு அழகு கூட்டுகிறது என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் அவரிடம் இன்றல்ல நேற்றல்ல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற போதே அவரை சந்தித்து சுனாமிக்கு நிவாரணம் வழங்கியதும் தலைவர் தளபதியார் என்பதை மறந்துவிட முடியாது. அவருடைய நாகரிக அரசியல் அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் அன்வர் அண்ணன் கேட்கும்போது ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் முடிச்சிடறேன். 19ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. அண்ணனுக்கு தெரியும் 20ஆம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். முதலமைச்சரிட அமைச்சர்கள் டிஸ்கஷன் இருந்தது, போக முடியல. ஆனாலும் 3 அமைச்சரை அனுப்பி வச்சார். நான் கேட்பது, தூத்துக்குடியில் நீங்க 13 பேரை கொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் வரைக்கும் போகல. அது மாதிரி இருக்கல எங்க தலைவர். ஒண்ணு. இன்னொன்னு, இது வாக்கு வங்கி அரசியலுக்காக அப்படின்றது அதுக்கான கேள்விக்கு மட்டும் நீங்க இது வாக்கு வங்கி அரசியல் இல்லமா. என்ன திட்டத்தை நாம் நிறைவேற்றினாலும் அந்த நிறைவேற்றத்தினால் பயன்படக்கூடிய மக்கள் அல்லது அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ஏடிஎம்கே கேடர்ஸையோ சப்போர்ட்டர்ஸையோ அட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல, அதுக்குன்னு இல்ல. இது பொதுவா அந்த ஒருவேளை அவருடைய இதுக்கு நான் இன்னும் விக்கிரவாண்டிலேயே அமைச்சர் ரகுபதியும் கேட்கிறாரு, அதிமுக ஓட்டர்ஸ் திமுகவுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குல்ல. ஒரு வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றது ஒரு நேச்சுரலா எழக்கூடிய கேள்விதானே. இல்ல, நான் இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற வாதமே உண்மைன்னு வச்சுக்கிறோமே, அதற்காக இதில் என்ன அவர் நரித்தனம் எதுவும் பண்ணிருக்காரா? குரூக்கடா ஏதாவது உள்ள போயிருக்காரா? நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன், அதுல ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் ஆமா பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் வரவேற்போம். நன்றி. திரு அக்னி, இவ்வளவு வெற்றிகள் தொடர்ந்து மக்களவை தேர்தலாகட்டும் அதுக்கு முன்னாடி தேர்தலாகட்டும் தொடர் வெற்றிகளுக்கு பிறகுமா அதிமுக வாக்காளர்களை ஓட்டர்ஸ்களை கவரக்கூடிய நிலையில திமுக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர் வெற்றி என்கிற ஒரு பிம்பத்தை இவர்கள் தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஏன்னா தொடர் வெற்றி எதுனா 3 வருஷம் ஆச்சு, 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை இதை கொண்டு வரல. ஆக மக்களுக்கு தேவையான பால் விலை, மின்சார கட்டணம், பால் விலையை என்ன பண்ணிட்டீங்க, விலை உயர்த்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் என்ன 3 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, 12 ரூபாய் ஏற்றிருக்கீங்க. ஆகவே இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வேண்டுமானால் விளம்பரத்துக்காக இவர்கள் பண்ணிருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், புடிச்சா அதிமுக ஓட்டர்ஸ் போட போறாங்க, என்ன பிரச்சனை ஓட்டு போட போறாங்க, அதுல என்ன பிரச்சனை? 10 வருஷம் பிடிக்காம இருந்துச்சோ அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. பிடித்திருந்தால் இது வேற, இது அரசாங்கம் வாக்களிக்கும் முறை. இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம சார் சொன்னார்ல, அந்த அந்திரிதாஸ் சார் சொன்னார்ல, 10 திரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தார்கள், உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. அம்பாசங்கர் கமிஷன் மூலம் உங்கது நிராகரிக்கப்பட்டது. ஏன்பா இது கொண்டு வரலன்னு சொல்லி இன்னொரு விஷயம் நீங்க 15% மன்னியர்களுக்கு உயர்த்தி கொடுப்பீங்களா? இதுவரை செஞ்சீங்களா? 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போதுதான் நீங்க சொன்னக்கூடிய 51% ஜனநாயக இயந்திரத்தின் மீது உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது எடுக்கின்ற எண்ணெய் போன்று எதிர்கட்சி இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல, குளறுபடிகள் தான் சொல்லலாம். ஆனா செயல்பாடுகளிலே குளறுபடி இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். 2021 ஒரே மாதத்துல மாத்திரம் செங்கோட்டையன் சொல்றாரு இந்த ஆட்சி கண்ணியமாக நடக்கிறது. செல்லூர் ராஜு சொல்றாரு சட்டம் ஒழுங்கை அம்மா எப்படி பராமரித்தார் அப்படி பராமரித்திருக்காரு. 3வது நாள் கவர்னர்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கொடுக்குறாங்க. ஆக செயல்பாடுகளிலே குழப்பம் இருப்பதாக நான் கருதுகிறேன். எல்லா திட்டமும் இன்றைக்கு புதுமை பெண் உள்ளிட்ட எல்லா திட்டங்களையும், தவப்பதன் உள்ளிட்ட திட்டங்களை சமூக புரட்சி என்று கெஜ்ரிவால் அவர்கள் கூட பாராட்டி இருக்கிறார் என்பதை அண்ணராஜா அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.